பாருங்கடா பாருங்க, இதான் தர்பூசணி செடி. யாருன்னா வரத்துக்குள்ள பறிச்சுக்கின்னு ஓடினா மாப்பிள்ள நாடா இது இவ்வளவு தர்பூசணியா? எப்போ இதெல்லாம் ஏழை விடுவாங்களா? டேய், பெருசான பிறகு எடை போட்டு வித்துருவாங்கடா. ஏன்டா சாணக்கல்லு முக்கா, இது மாதிரி ஒரு 4 ஏக்கரை வாங்கி போட்டுருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கான். யார சாணுக்கல் முக்கான்றா? அப்படியே குத்தி கொடுவேன். போனா போதும் சுத்தி காமிச்சா என்ன பேசுற நீ? குத்துரா குத்து, அப்படியே தர்பூசணி தூக்கி மண்டி போந்துருவேன். பாத்தியாடா, இது கூட சுத்துற பாத்தியா? தர்பூசணி தூக்கி மண்டே போந்துருமா? மாப்பிள்ள இப்ப நேத்துக்கு அந்த பேச்சுக்கு போய் நீங்க எடுக்கிற பின்ன அவன் பேசினேங்கிறானே, நீ கேட்க மாட்டேன்றியா? டேய், இப்படியே பேசினீங்க வச்சுக்கா, தோட்டக்கார வந்தாலும் அவன் தான்டா, அம்பேல் தான். நாங்க அழகா கோத்து விட்டு போயிடுவோமே. புத்திய போரு கோத்து ஊரத்திலே இருக்குது. சரிண்ணா, பாத்துட்டீங்களா? போலாமா? எப்போ 4-5 பழம் அறுத்துன்னு போலாம்பா. இதை நான் அடுத்து பாக்கெட் எடை போட்டுக்க முடியும்? இவ்வளவு பெருசு இருக்குதா? அப்ப நேரத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தா பொட்டலம் முக்கா. பாரு, தேவையில்லாம பேசி கிடக்காத. யாருன்னா வரத்துக்கு முன்னால இங்கே போனா வச்சு சாப்பிடலாமா? மாப்பிள்ள வா, இங்கே புல் கட்டிடலாம். கட்டிடலாம். ரோகித் பாய் பெருசு. இது ரவுண்டுக்குது. மூஞ்சிக்கெல்லாம் ரவுண்டா தான் தெரியும். வா, இது ஒண்ணா பாரு. மாப்பிள்ள இது பெருசா இருக்குதுல்ல? பெருசா தான் இருக்குது மாப்பிள்ள. வா, இதை வச்சு துண்ணலாம். மாப்பிள்ள அப்படியே வச்சிடுறேன், இங்கே சாப்பிடலாம்னா? சரிடா. டேய், கடகான்னு துண்டுருங்க, தோட்டத்துக்கார வந்துருவாரு. தொன்னு கத்தினேங்கிறான் பாரா, கோயக்காவையா. மாப்பிள்ள அந்த ஆளு விடு மாப்பிள்ள. ஒடியா ஆஹா, செவியல் இருக்குதே. மாப்பிள்ள இந்தா புடி. மாப்பிள்ள உக்கார முடியலடா. அப்ப எழுந்துக்கோ. டேய், 10 மாய் எவ்வளவு பெருசா? நீ வாய மூணு இரு. எப்படி பாக்க துண்டுக்கு போறேன்? டேய், கொஞ்சம் கொடுங்கடா எனக்கு. இந்தா எப்பா, சும்மா கத்தின்னு கிடக்காத. டேய், யாரோ தோட்டத்துல? ஐயோ, தோட்டக்கார வந்துட்டான். இந்தப்பா புடிப்பா. டேய், யாரா நீங்க? ஆபீசர், எல்லா பழம் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு போக வந்திருக்கோம். ஆபீசரா? வணக்கம் சார், எந்த டிபார்ட்மெண்ட்? மாப்பிள்ள நோக்காயிராரா? கோல்கட் டிபார்ட்மெண்ட். என்ன பேசுறாரு ஒண்ணுமே புரியல. ஏங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க நீங்க? What is your name? My name is Kathurayan. மாப்பிள்ள என்னடா இங்கிலீஷ்ல பயங்கரமா பிச்சு வருதுடா. Take it. டீ வேலியா அல்வா? ஐயா, என்னென்னமோ பேசுறாங்க. அப்பா வேலை சேட்ட யாருப்பா இவங்க? சார் வணக்கம் சார், இவங்க வந்து ஆபீசர், பழைய டிபார்ட்மெண்ட், டெல்லியில இருந்து வந்துக்கிறாங்க. பழைய டிபார்ட்மெண்டா? டெல்லியில இருந்து வந்திருக்காங்களே, என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணலையே. நான் கூட தான் பண்ணல, இவங்க இப்படி நடிப்பாங்கன்னு. அதெல்லாம் சொல்லாம கொள்ளாம வருவாங்க சார். சரி, இப்ப என்னதான் சோதனை பண்ணிருக்கீங்க? பழத்துல ஏதோ கெமிக்கல் கலந்த போல இருக்கு, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப தமிழ் பேசுறீங்க? ஏம்பா தமிழ் பேசக்கூடாதா? தமிழ்நாட்டுல தானே இருக்கிறான். நான் பானியா குழப்பறீங்களே. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணு இல்ல, தோட்டத்தை நீ சரியா பராமரிக்கல, அதனால உனக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க போறோம். சும்மா வந்த உடனே ஜெயில் தண்டனை என்ன கதை இது? ஆபீசரை வாயா போயிட்டீங்க. அவர் கோவம் வச்சா தர்பூசணி எல்லாத்தையும் புல்டோசர் போட்டு அள்ளி போட்டுருவாரு. ஒரு தர்பூசணி வளர்றதுக்கு நாங்க படுற பாடு இருக்கு, அப்படியே எல்லாம் அள்ளி போட்டுருவீங்களா நீங்க? இங்க பாருங்க விவசாயி, ரொம்ப கத்தாதீங்க. ஒரு லாரியை பூச்சி இங்க இருக்கிற தர்பூசணியை பறிச்சு எங்க ஆபீஸ்க்கு அனுப்புங்க. அப்பல ஆபீஸ் எங்குதா? ஏன் ஊடுதா? ஏன்டா உங்க அப்பன நீயா எல்லாத்தையும் வித்து பணம் ஆகிக்கலான்னு பாக்குறீங்களாடா? என்ன சொல்லி கிடக்குறீங்க? பாவி, நீயே பழம் நோண்டி போச்சுட போலதடா. ஏம்பா, 10 பழமா 10,000 ரூபாய் காசு கொடுத்தா அவர் பாட்டுன்னு போயிடுவாரு. டக்குன்னு கொடுங்க. என் தோட்டத்துல இருக்கிற காய் மொத்த வித்தாகட 8,000 ரூபாய் கூட போகுது. உங்களுக்கு 10,000 எங்கயா நான் போவேன்? நாதேரி வேற சாருன்னு கூப்பிடணுமா? சார் 10,000 போவாதா சார்? 10,000 ரூபாய் போடலன்னா 12,000 ரூபாய் கொடுக்க சொல்லு. 10,000 ரூபாய் வராத, 12,000 ரூபாய் சொல்றேன். இப்ப லாஸ்டா என்ன சொல்றீங்க? பணம் தருவீங்களா தர மாட்டீங்களா? நான் எதுயா பணம் தரணும் உங்களுக்கு? இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவங்களோட இடத்த நம்ம சீஸ் பண்ணிடலாம். அப்படியே சொல்ற? சீஸ் பண்ணிடலாம். ஏம்பா, சார் கோவமாடா இருப்பா. 10 பழமா இருக்கிறது பணத்தை கூடம்பா. 10 பைசா கொடுக்க முடியாது, பழமும் ஒண்ணும் கொடுக்க முடியாது. இப்படி சேனட்ல பேசிருந்தாக்கா ஜெயில புடிச்சு போட்டுருவோம். யார தோட்டத்துல வாங்கடா எங்க? அட பாய், ஓன பேச்சு எல்லாருமே வர சொல்லிட்டுமாடா. கம்னூர் மாப்பிள்ள சமாளிப்போம். வாங்க, இவங்களை என்னன்னு கேளுங்க. என்னண்ணாச்சு? தள்ளு. ஏய் என்னங்கடா? ஏய், உங்க எல்லாரையும் நாங்க ஜெயில பூச்சி போட போறோம். அது எப்படி மடிக்க அடிக்க போறாங்க தெரிஞ்சு இவ்வளவு தெரியுமா பேசுற மாப்பிளா? கம்முன்னு இரு, உங்களெல்லாம் ஜெயில போட போறோம்பா. சார் என்ன சார் ஜெயிலுக்கு கேள்வின்றானுங்க? புடிங்கடா அவங்கள. கிட்ட வந்து என்ன பண்ணுவேன் தெரியாதா? சார் பாக்கெட்ல கை விடுறான் சார். நவுடுங்க. துப்பாக்கி ஏதாவது வச்சுக்கிற போறோம். எடிடா. எப்பா, நீங்களா வந்தீங்க, நீங்களா பண்ணீங்க, என்னத்துக்குப்பா துப்பாக்கி எல்லாம் எடுக்கிறீங்க?
சார் குடும்பத்துக்கு ஒரே ஒரு புள்ள சார், எனக்கு ஒரே ஒரு புள்ள சார், அவனுக்கு ஒரே ஒரு புள்ள சார். ஆக மொத்தம் தாத்தா இதுக்கு நேரத்துக்கு இவ்வளவு பில்டப். என்ன சுட்டுடாதீங்க, நான் இன்னும் 22 வருஷம் வாழணும். வாழணுமா? உங்க கூட வேலை செய்யறதோட நான் வேற எங்கன்னா போக சார். டேய் என்ன தண்டா பண்ண போறீங்க? எதனா ஊத்துன்னு போயிடலாம்டா. மாப்பிள உங்க அப்பா நம்மளுக்கு காட்டி குடுத்துறோம் போலிதா, அதுக்கு முன்னால அவனுக்கு காட்டி குடுத்துடலாமா? சரி மாப்பிள்ள. சார் நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் சார். ஒத்துக்கிறீங்களா? என்ன சொல்ற ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்றேன் தர்பூசணி தீட்டு வந்து இவனா தர்பூசணி திருட்டு வந்தானா? புடிங்கடா அந்தால. ஏய் என்னடா என்ன கோத்து விட்டீங்க? இதுமே சொல்லி பணக்காரங்களாம் சொன்னதா அந்த ஆள் தான். பொய் பொய் பொய். டேய் நீ எதனா பேச. உண்மையாதான் சார் சொல்றோம். பெரிய மனுஷனாச்சு, எதனா நல்லது போனா நம்பி வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா திருட சொல்லுவாரா? எங்களுக்கு சாக்காயிடுச்சு. இந்த லட்சத்துல ஆபீசர்ல நடிக்க சொன்னா என் மூஞ்சிக்கு ஆபீசரா தகுமா சார்? மோகனே அவனை புடிச்ச எடுத்து போய் மரத்துல கட்டி போடுங்கடா. தூக்குங்க தூக்குங்க, எல்லாம் நாய்க்கு ரேத்துல கட்டி போடுங்க. ஐயோ நாய்க்கு ரேத்திலையா? மரத்துல பாரு கட்டி போட போறீங்களா? 4 நாள் பசியும் பட்டினியுமா இருந்தா தான்டா நீ சரி வருவ. ஐயோ 4 நாள் மரத்துல கட்டி போட போறீங்களா? ஓகே சார், நாங்க ஹெல்மெட் இந்த இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா இருங்க. தைரியமா இருங்களா? உங்களை என்ன நான் சும்மா விட்டுறேன்னு பாக்குறீங்களா? மாப்பிள்ள நம்ம மாட்டணும்டா. என்னடா சொல்ற? டேய் அவனை கட்டி போடு வாங்கடா. ஐயோ மாப்பிள்ள ஓடுறா ஓடு. போ. போடா மாப்பிள்ள, காசு கீஸ் வச்சுனீங்களா? 10 பைசா இல்ல. டீ குடி குடுவா காசு வச்சுனீங்களா? வச்சு நில்லடா. அட என்னடா நீ உங்க அப்பா டப்பா அடிச்சு போட்டு என்ன தீன் வராண்டித்தானா? டேய் அந்த ஆளுகிட்ட 10 பைசா இல்ல, காஞ்சினுங்கறான். நீ வாட எவ்வளவு பேசிடா. நோ இந்த 500 ரூபாய் வச்சினா மாப்பிள்ள பீஸ் வருதுங்க. பீஸுங்க தும்பு ஏன்னா நின்னுங்கற வாட புடிக்கலாம். ஒத்துக்க முடியாது. ஏன் பாத்தாடுறீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு? ஒரு நல்ல மனுஷனை போய் சட்டையை பூச்சி கூட்டின்னு போறேன். என்ன கதை இது? காசு 1000 ரூபாய் காரியம் 500 ரூபாய் தான் கொடுக்குறான். அட என்ன பண்ணியா 1000 ரூபாய் தானே, 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே, நான் 500 ரூபாய் கொடுக்குறேன். நான் தர மாட்டேன்னு சொல்றேன், அத வர தரேன்றேன், அது கூட ஒத்துக்க மாட்டாரு இவரு. அந்த 500 ரூபாய் கூட தாங்க மாப்பிள்ள 500 ரூபாய் உனக்கு என்னப்பா தரணும்? 1000 ரூபாய். 1000 ரூபாய் தரணும் அவ்வளவுதானே. ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள்ள என்ன பண்ண போற? மூஞ்ச கிட்ட எடுத்துன்னு வராதடா. பூத கிட்ட வந்த மாதிரி பயமாக்குதே. கம்முனு. நீ கவலைப்படாதப்பா, நாங்க பேசி முடிச்சு விடுறோம். நான் 1000 ரூபாய் வராம விட மாட்டேன். 1000 ரூபாய் தானப்பா. தெரிதா? குடி. நீ அப்பயே குத்துந்தா நான் போயிருப்பேன். இப்ப மட்டும் நான் கேட்டு போச்சே அப்போ. ரொம்ப நன்றிங்க. நன்றிதான் நான் போப்போ நீ. சரிங்க வரேங்க. மாப்பிள்ள நீ தப்பு வந்துடா, அந்த பிஸ்கட் என்ன கூப்பிடுறா. ஏய் நாப்பா இங்க வா வா. நாப்பா நேத்துடா கூப்பிட சொன்னீங்கண்ணா. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய்க்குதா. நீ குத்த 1000 ரூபாய் தான் இருக்குதா? சரி அந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ. அப்ப 500 ரூபாய்க்குதா. 500 ரூபாவா? தோக்குதா மாப்பிள்ள அந்த 500 ரூபாய்க்கு நான் இன்னும் 1000 ரூபாய் குத்துரு மாப்பிள்ள. சரி மாப்ள. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? உன் மூஞ்ச பார்த்தோன்னே குடின்னு தோணுச்சு, அதனாலதான். இந்தாப்பா 1000 ரூபாய். கொடுப்பாங்க 500 ரூபாய். 2000 ரூபாய். என் அண்ணன் ரொம்ப பெரும் படம். மாப்பிள்ள அடிச்சுக்கோ.